இனிமே புறப்பட்டு நம்ம போக போகிறோம். அப்போ என்ன செய்யுங்க, எல்லாரும் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியை, ஒரு வயதுள்ள ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள். பழுதற்ற ஆட்டுக்குட்டி, செம்மறியாடோ வெள்ளோட பரவாயில்ல, எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் குடும்பத்திலே வைத்து நீங்கள் அதை உண்டு சாப்பிடுங்க, பலியிடுங்கள். அதனுடைய இரத்தத்தை எடுத்து வீட்டு நிலைக்கால்களிலே தடவுங்கள். வீட்டு நிலைக்கால்களில் அந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை நீங்கள் பூசுங்கள். எல்லாரும் அதை நெருப்பிலே சுட்டு சுட்டு சாப்பிடுங்க. என்ன செய்யக்கூடாது, தண்ணியில் வெந்நியில் அவிக்கக்கூடாது, நெருப்பில் சுட்டு சாப்பிடுங்க. அறையை கட்டி கொண்டு காலில் பாதரட்சையை போட்டுக்கொண்டு கையிலே தடியை பிடித்து கொண்டு கசப்பான கீரையை நீங்கள் சேர்த்து அந்த பஸ்காவை ஆசிரியுங்கள். ஒருவேளை நீங்கள் வச்சுருக்க ஆட்டுக்குஞ்சு பெருசாக இருக்குது, என்ன நீங்கள் 5 பேர் தான் இருக்கீங்க, பக்கத்து குடும்பத்தை சேர்த்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்பவுமே ஆரம்பிச்சிட்டு இந்த திருவிருந்தினுடைய ஆரம்ப பண்டிகை பஸ்கா பண்டிகை. எகிப்தின் மக்கள், இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே இருந்து புறப்பட்டு வெளியே வரும் பொழுது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு பண்டிகை. ஆட்டுக்குட்டியை நீங்கள் நெருப்பில் சுட்டு தான் சாப்பிடணும், சுட்டு தான் சாப்பிடணும். நீங்கள் சமையல் பண்ணக்கூடாது, சுட்டு சாப்பிட வேண்டும். புளிப்பில்லாத அப்பந்தான் சாப்பிட வேண்டும். அப்படின்னா மாவை பிசைஞ்சு அந்த மாவு புளிக்கும் முன்னதாக அப்பமாய் சுட்டு சாப்பிடுங்கள். ஏன் இந்த மாதிரி பாதரட்சியை போட்டுக்கொண்டு கையில் தடியை வைத்து கொண்டு நீங்கள் சாப்பிடணும்? எனக்கா யோசிச்சு பார்த்தீங்களா, எதற்காக இப்படி சொன்னார்? பஸ்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? பஸ்கா அப்படின்னா நமக்கு குஸ்கா தெரியும், என்ன இந்த ஊரில் குஸ்கா, ஒரு குஸ்கா வந்து 50 ரூபா ஹோட்டலில் விற்றுட்ருக்கானே. பஸ்கானா என்ன? பாஸ் ஓவர், கடந்து செல்லுதல். எகிப்தை விட்டு எவ்வளவு வேகமாய் ஓடி செல்ல வேண்டுமோ அவ்வளோ வேகமாய் கடந்து செல்ல நீங்கள் ஆயத்தமாகுங்கள். மாவு புளிக்கட்டும்னு லேட் பண்ணாதீங்க. உடனடியாக மாவை பிசைஞ்சு அதை இடுப்பில் கட்டி கொண்டு காலில் பாதரட்சை போட்டு கையில் தடியை வைத்து கொண்டு குடும்பமாய் வேகமாய் சமையல் பண்ணதுக்கு அந்த மசாலாலாம் போடாமல் அப்படியே நெருப்பில் சுட்டு சாப்பிட்டு மீதமில்லாமல் சாப்பிட்டு விட்டு வேகமாக எகிப்தை விட்டு புறப்பட்டு செல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த பண்டிகை இது ஒரு விடுதலையின் பண்டிகை. அல்லேலூயா. இந்த திருவிருந்து என்பது நமக்கு ஒரு விடுதலை தருகின்ற ஒரு பந்தி. இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடும் பொழுது தான் ஏசாமி சொன்னார் சீசர்களை பார்த்து, நான் சொல்கிற வீட்டில் போய் மாடியிலே பஸ்காவுக்கென்று அறையை ஆயத்தம் பண்ணுங்கள். அப்போ சீசர் போனாங்க. நல்ல கம்பளம் விரிக்கப்பட்ட அறையில் ஒரு மேஜை ரெடி பண்ணி அதில் ஆட்டுக்குட்டி ரெடி பண்ணி எல்லாம் அழகாக வச்சாங்க. அங்கே தான் ஆண்டவர் பஸ்காவை கொண்டாடும்படியாய் சீசரோடு அமர்ந்திருக்கின்றார். வழக்கம் போல் அந்த அப்பத்தை எடுத்து சாப்பிட்றோம். நாம் சாப்பிட்றது அப்போ எவ்வளோ பெருசு இருக்கும்? அப்போ சாப்பிடுறீங்களா? கொடுக்கமுடியல. அப்போ எவ்வளோ பெருசு இருக்குது? ஒரு உள்ளங்கை அளவு தான் இருக்கு. உள்ளங்கையிலையும் சிறுசாக தான் இருக்குது. ஆனால் ஏசாமி கொடுத்த அப்பமானது ஒரு பெரிய அப்போ இவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு குடும்பமே சாப்பிடலாம். அங்கே இந்த இஸ்ரேலில் சாப்பிடுற அப்பமானது இவ்வளோ பெருசு இருக்கும். கோதுமை அப்பம், இவ்வளோ பெரிய அப்பம். அப்போ ஆண்டவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசருக்கு கொடுத்து, அது வரைக்கும் சரிதான். அப்புறம் சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகின்ற என்னுடைய சரீரம். அப்போ பஸ்கா பண்டிகை ஆண்டவர் திருவிருந்தாக ஆரம்பிக்கிறார். அப்படியே மாற்றுகிறார். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார், ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்கிறார். இன்றைக்கி எகிப்தில் இருந்து விடுதலையாகி நீங்கள் கானானுக்கு வந்தாச்சு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் இன்னமும் உங்களுடைய பாவ அடிமைத்தனத்தை விட்டு விடுதலையாக வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பழைய எகிப்தினுடைய செங்கல் சூளையில் வேலை பார்த்த அடிமைத்தனம் ஒரு காலம் 430 ஆண்டுகள் நினைச்சுதாங்க வேலை பார்த்தாங்க. யோசித்து உங்களுக்கு தெரியும் என்ன, ஆசீர்வாதபுரம், இந்த கானாவூர், மேட்டூர் இந்த பகுதி தான் நிறைய செங்கல் சூளை, அப்படி தானே, ஏகப்பட்ட செங்கல் சூளை. அப்போ அதில் வேலை பார்க்குற மக்கள் என்ன, எங்கள் கோயில்கிட்டியார் கானாவூர் தான் சொல்லுவார். அவர், ஐயா நான் ஒரு காலத்தில் செங்கல் சூளை வேலை பார்த்தேன் ஐயா, அதை மாதிரி கொடுமையான வேலை எதுவுமே கிடையாது. அப்போல்லாம் ரொம்ப குறைய சம்பளையா, ஒரு செங்கல் அறுத்தால் 1 ரூபா தான் கிடைக்கும். என்ன ரொம்ப குறைய, ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் 200 ரூபா சம்பாதிக்கிறதே ரொம்ப பெரிய காரியம். கடுமையான உழைப்பு, வெயில், பயங்கரமான பாடு, வேதனை, துக்கம். அந்த செங்கல் சூளையில் தீ போடுவாங்க, கிட்ட போய் நிற்கணும், நம்மளை எரிக்கிற மாதிரி செய்யும், வெக்க அடிக்கும். ராத்திரி முழுசு அங்கேயே நின்றுருக்கணும் ஐயா. அப்படி வேலை பார்த்தோம். அவர் குவாலிட்டியார் அவர் தான் என்ன சொல்லுவார்ண்ணே. அப்படிப்பட்ட கொடுமையான வேலையிலே இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்திருந்தார். 430 ஆண்டுகள் அடிமைகளாக வேலை செய்தார்கள். பார்வோன் சொன்னார், உங்களுக்கு சூளைக்கு தேவையான விறகுனா கொடுக்க மாட்டேன், ஆனால் எங்களுக்கு செங்கலை அறுத்து கொடுக்கணும்.
மண்ணை நீங்களே தோண்டி குலைச்சி என்ன செய்யணும், நீங்களே அறுத்து தேவையான விறகை நீங்களே எகிப்து தேசமெங்கும் செதறி போய் நீங்கள் விறகை சேகரித்து கொண்டு வந்து என்ன செய்யணும் இருக்கிறது. எவ்வளோ ஆகும் யோசிச்சு பாருங்கள். செங்கச்சூளை லேசனா ஏகப்பட்ட விறகு தேவைப்படும். அந்த இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். அவங்க பெரிய அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை கொடுத்தது தான் அந்த பஸ்கா பண்டிகை. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், இந்த பஸ்கா பண்டிகை நான் உங்களுக்கு திருவிருந்தாக கொடுக்கிறேன். இங்கே பிற்கப்படுகின்ற அப்பம் சாதாரண கோதுமை அப்பம் அல்ல, என்னுடைய சரீரத்தை உங்களுக்கு நாங்கள் பிற்க கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்போ எல்லாரும் நினச்சிவாங்க பஸ்கா பண்டிகையில் திராட்சை ரசத்தை குடிப்பாங்க. திராட்சை ரசம் என்ன இப்போ நிறைய பேர் தப்பாக மாற்றாங்கண்ணே, ஆண்டவர் குடித்தார்ல அப்படிங்க. தப்பு. ஆண்டவர் குடித்தது திராட்சை ரசம். என்ன நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்து இன்றைக்கே நீங்கள் என்ன செய்யணும், மிக்சியில் போட்டு அடித்து அதை புளிஞ்சு குடிக்கிங்களா, அதுக்கு பேர் தான் திராட்சை ரசம். நீங்கள் புளிக்க வச்சு குடிக்க பேர் என்ன பேர், ஒயின். ஒயின் சாப்பிட்டு வைக்காமல் பார்த்தீங்களா, அதுக்கு இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. என்ன ஆண்டவர் குடித்தது திராட்சை ரசம். ஒன்றைக்கே பறித்த திராட்சை பழத்தை எடுத்து நல்லா அங்கே காலை போட்டு தான் மிதிப்பாங்க. சில தேசத்தில் பெரிய தொட்டியில் போட்டு மிதித்து அந்த திராட்சை ரசத்தை குடித்தாரான். அவங்க தண்ணியை விட திராட்சை ரசம் தான் குடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து தண்ணியை விட திராட்சை ரசம் ரொம்ப அதிகம் கிடைக்கும். சாதாரண வீட்டுக்கு வீடு திராட்சை ரசத்தை பெரிய பெரிய ஜாடியிலே வைத்திருப்பார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கின்றார், திராட்சை ரசம் பஸ்கா பண்டிகையில் அப்பத்தை சாப்பிட்ட உடனே குடிக்கும்போது சொன்னார், உங்களுக்காக சிந்தப்படுகின்ற என்னுடைய ரத்தம். அப்போ ஆண்டவர் அந்த பஸ்கா பண்டிகையிலே கிடைத்த விடுதலையை தன் சீது கற்றுக் கொடுக்கார். சாதாரணமாக சடங்காச்சாரமாக பஸ்காவை ஆசரிக்காதப்பா, அந்த காலம் முடிந்து விட்டது. இப்பொழுது நீ இந்த விடுதலையோடு உன்னுடைய ஆத்தும விடுதலைக்காக நீ தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து விடு. நீ பிடிக்கிட்டு சாப்பிடுகிற அப்பமானது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, நீ குடிக்கிற இந்த திராட்சை ரசம் என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அதனுடைய சீசர்களுக்கு கற்றுத்தருகின்றார். ஆக இந்த திருப்பந்தி, இந்த திருவிருந்து என்பது ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு பெரிய விடுதலை. தேவியா அதான் அழகா படிக்காரு. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். அல்லேலூயா. அப்போ திருவிருந்துக்கு வரும்போது நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, நான் இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன். எகிப்தில் 430 ஆண்டுகள் இந்த இஸ்ரேல் மக்களை போல செங்கச்சூளையில் வேலை பார்த்த அந்த கொடுமையான அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்றுவிட்டேன். எனக்கு சுதந்திரமான ஒரு வாழ்வு. அல்லேலூயா. ஆக இந்த திருப்பந்தி என்பது ஒரு விடுதலையின் பந்தி, லிபரேஷன். அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கின்ற ஒரு பந்தி. அப்போ திருப்பந்திக்கு வரும்போது நினைக்கணும்னா, ஆண்டவரே நான் எங்கெல்லாம் அடிமை அதில் எனக்கு விடுதலையை தார். ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் சில பாவ பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம். அன்றைக்கி எங்களுடைய ஒரு பள்ளி கட்டடம்னா வேலை நடந்துகிட்ருக்கு சேவகாரம்பட்டியில். தோத்திர பண்டிகை அன்று பிரேஷியா போகிறது. அப்போ வேலை பார்க்குற கொத்தனார் திடீர்னு காலமாக போயிடுவார். எங்கே காணாமல் போகிறாரு, பின்னாலே போய் பார்த்தா பையிலேருந்து ஒன்று எடுத்தார், அப்படியே கையில் வச்சு சுற்றினார். என்ன செய்தார், உதட்டு கீழே வச்சு அப்படி உட்கார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு உற்சாகம் வருது. இன்னொருத்தரை பார்த்து ஏதோ ஒரு சின்ன உள்ளே பாட்டில் மாதிரி எடுத்தார், அதை குடித்தார். அப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு உள்ளே போட்டால் தான் வேலை செய்ய முடியுது. அப்படி அல்ல அடிமைத்தனம். நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கின்ற பாவ பழக்கத்தினுடைய அடிமைத்தனம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக பழக்க வழக்கத்தில் நம்ம அடிமையாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத சடங்காச்சாரத்தில் அடிமையாக இருக்கிறோமா? அன்றைக்கு ஒரு குட்டி பார்ப்பாங்க, சபைக்கு வந்தால் காலில் பார்த்தா ஒரு கருப்பு கயிறு கட்டியிருந்தான். என்னம்மா கருப்பு கயிறு, அது பயமாக இருக்கியா? என்னை கொண்டு போய் எங்கே தாங்க ஒரு கோயிலில் வச்சு காலில் கயிறு கட்டினாங்க. அது பேக்கோயிலில் போய் கட்டிருக்கா. அப்போ யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவர்களும் அப்படி ஆகிட்டாங்க. அநேக சமயத்துலண்ணே காலில் கருப்பு கயிறு கட்டுறதுன்னு. ஆமாம், தாத்தா கரெக்டாக சொல்லுதாங்க. அப்போ நீ கிறிஸ்தவனாக மாறி புரோஜனமே கிடையாது. இன்னமும் நீ எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்.
உனக்காக ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை, தன்னுடைய திருச்சரத்தை கொடுத்த பிறகும் தொடர்ந்து அடிமைத்தனத்திலே வாழலாமா? யோசிச்சு பாருங்க. அப்போ நாம் எந்த அடிமைத்தனத்திலே சிக்கியிருக்கிறோம்? சில பேர் பண பேய்க்கு அடிமையாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு சொல்லி அதற்கு பின்னாலேயே ஓடுகின்ற மக்கள். ஐயா ஆலயத்துக்கு வரலையா, வரக்கு சான்ஸே இல்லையா, புத்தாண்டு அன்னைக்கு தான் நிறைய வியாபாரம் நடக்கும், அன்றைக்கி வரமாட்டேன், கிறிஸ்மஸ் அன்னைக்கு வர முடியாது, எப்போ தான் வருவீங்க, நான் ஒரு நாள் வரமாட்டேன். சில பேர் இருக்குது வாழ்க்கையில் பண பேய்க்கு அடிமையான மக்கள். வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பணத்தை எண்ணி போடுறது தான் வேலை. அன்பனே அப்படி அல்ல, அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வாருங்கள். இந்த திருவிருந்துக்கு வாருங்க அப்படின்னா நீங்கள் எந்த அடிமைத்தனத்தில் இருக்கின்றீர்களோ அதை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு விடுதலை பெறுவதற்கு, அதற்கு தான் உங்களுக்கு ஆண்டவர் அழகான இந்த திருப்பதியிலே தன்னுடைய சரீரத்தை பிடிக்க கொடுத்தார். ஆக இந்த திருவிருந்து என்பது நமக்கு அடிமைத்தன வாழ்வில் இருந்து நம்மை விடுதலை செய்கின்ற ஒரு விருந்து. திருவிருந்தில் வந்து ஒருத்தன் பங்கு பெறுதான் அப்படின்னா மகிழ்ச்சி அடையணும். தேவசம் ஆண்டவரே எனக்கு இந்த அடிமைத்தனத்தை விட்டு நீங்களாக்கும், இவ்வளவு நாள் நான் பாடுபட்டது போதும், இந்த பாவத்துக்கு அடிமையாக இருந்தது போது, என்னை விடுதலை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி உன்னுடைய ரத்தத்தை என் மேலே பூசும் ஆண்டவரே, உடைய திரு ரத்தத்தை நான் குடிக்கிறேன், உடைய சரீரத்தை நான் உட்கொள்கிறேன், என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் விடுதலையை பெற்ற மக்களாய் வாழ்வதற்கு தான் இந்த திருப்பந்தி நமக்கு உருவாக்கப்பட்டுள்ளது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாசிக்க பார்ப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 பேதுரு 3:18. கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், மாம்சத்திலே கொலையுண்டு உயிர்ப்பிக்கப்பட்டார். எதுக்கு இந்த திருப்பந்தியா? கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக உருவாக்கப்பட்டதான் திருப்பந்தி. ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அநேக சமயத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ஒழுங்காக கோயிலுக்கு வருவோம், வேதம் வாசிப்போம், திருவசனம் சொல்லுவோம், அது மாத்திரம் இல்லை, சண்டே ஸ்கூல் வருவோம், யூத் மீட்டிங் வருவோம், பிபிஎஸ்சில் பயங்கரமாக நம்ம என்ன செய்வோம், நடத்துவோம், அதில் டைரக்டராக இருப்போம், எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் வயசு ஆக 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 ஆலயத்தை விட்டு தாண்டி தூரமாக போய்கொண்டே இருப்போம். ஆண்டவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறார், பேதுரு சொல்கிறார், நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாகத்தான், அநீதியுள்ள நம்மை ஆண்டவர் தேவனோடு சேர்க்கும்படியாகத்தான் இந்த உலகத்திலே வந்தார், இந்த திருப்பந்தியை உருவாக்கினார். நம்மை தேவனோடு சேர்க்கும் பந்தி தான் இந்த திருப்பந்தி. என்ன யோசிச்சு பாருங்கள், எல்லாருக்கும் இந்த சிலாக்கியம் இருக்கா? கிடையாது. இந்த திருப்பதி நீங்கள் முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில் கையை நீட்டி நிற்கிற வேளையிலே ஆண்டவர் இங்கே இருக்கிற குருவனர் மூலமாக தன்னுடைய திரு சரீரத்தை கொடுக்க ஒரு கனெக்ஷன் உண்டாது. கடவுளுக்கு நமக்கு இடையே ஒரு தொடர்பு உண்டாகிறது. எவ்வளவு பெரிய துரோகியாக இருந்தாலும், பாவியாக இருந்தாலும், ஆண்டு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தாலும், அநீதியாய் வாழ்ந்து வந்தாலும், இந்த பந்தியில் வந்து முழங்கால் போட்ட உடனே, திருப்பந்திலே பங்கெடுத்த உடனே நம்மை ஆண்டவர் பரிசுத்தமாக்குகிறார். லேலுயா, தைரியமாக வரலாம். இந்த பந்தியானது பரிசுத்தவான்கள் பந்தி இல்லை, பாவிகளின் பந்தி. உலகத்தில் எல்லாராலும் வெறுக்கப்பட்ட, அசுத்தன் என்று வெறுக்கப்பட்ட, யாருமே ஏற்றுக்கொள்ளாத, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து என்ன செய்யலாம், இதில் பங்கெடுக்கலாம். ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. அப்படி தான் ஒரு சமயத்தில் ஒரு சகோதரியை பிடிச்சிட்டு வந்தாங்க அஜய்சாமிட்ட. அப்படி தானே அந்த அம்மா பாவம் செய்தார்கள், விபச்சாரம் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாரும் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. எல்லாரும் நினச்சாங்க ஏசாமி மோசே சட்டப்படி கல்லறிந்து கொள்ள அனுமதி கொடுப்பார்னு நினச்சாங்க. அப்படி தானே எல்லாருக்கும் ஆசை. என்னன்னா ஆண்டவரே நாங்கள் கையும் மையுமாய் பிடித்து கொண்டு வந்தாச்சு இந்த சகோதரியை. அந்த அம்மா அப்படியே கவனிச்சு உட்காந்துருக்கு, தலை குடிஞ்சு உட்காந்துருக்கு. ஆண்டரை பார்க்க முடியல அந்த அம்மா. எல்லாரும் ரொம்ப வீர மாதிரி பேச, ஆண்டவரே இப்படி விபச்சாரம் பண்ணால் மோசே சட்டம் சொல்கிறது இவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும். எல்லாரும் கல்லெடுத்துட்டு ரொம்ப ஆயத்தமாக இருக்கும். ஆண்டவர் ஒன்றும் செய்யாமல் குனிந்து தரையிலே எழுதி கொண்டிருந்தார். ஆண்டவர் பதில் சொல்லவே இல்லை. ஆண்டவர் அப்படியே வாட்ச் பண்ணுதார். அந்த சௌரி முகத்தை பார்க்காரு, இவங்கள பார்க்காரு. அவள் அழுதுகிட்டு இருக்கா உட்கார்ந்து. எல்லாரும் கல்லை வச்சு நிற்கான், கொள்றதுக்கு ரெடியாக நிற்கான். ஆனால் ஆண்டவர் குனிந்து தரை எழுதி கொண்டே இருக்கிறார். படித்தா தானே விளங்கும் அவனுக்குன்னு. அவர் என்ன எழுதாருன்னு எவனுமே வாசிக்கலை, முடிச்சுட்டு இருக்கான். அப்போ ஆண்டவரே நாங்கள் எறிட்டுமா. அப்போ ஆண்டவர் எளிமையாக சொன்னார், உங்களில் பாவம் இல்லாத அவள் மீது கல்லறிய கடவன். இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார். பார்த்துங்க என்ன நடந்தது. யாராவது எரிஞ்சாங்களா? நம்ம எறிய மாட்டோமா? நம்ம உடனே எரிச்சிருவோன்னே. நம்மளாம் மனம் திரும்பாத பாவிகள்னு, சுயநீதிக்காரர்கள்.
உடனே டபடப. ஆனால் அப்படி இல்லை, அவன் ரொம்ப நல்லவன். நான் இந்த பகுதியை வாசிக்கும்போது எனக்கு உணர்த்த வசனம் என்னன்னா, அந்த ஸ்திரியை காட்டிலும் ரெண்டாம் பார்த்தீங்கன்னா அவன் தான் உண்மையிலேயே சந்திக்கப்பட்டான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாவிங்கிறத ஆண்டவருடைய ஒரு வார்த்தையிலே உணர்ந்தவன் கற்களை போட்டு விட்டு போய்விட்டார்கள். ஓடிட்டா எல்லானும். ஆண்டவர் பார்க்காரு, ஒருத்தரையும் காணும். ஒருத்தர் கல்லறியாமா கிட்ட, ஆமாயா ஒருத்தருமே எரியலை. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல. இப்படிப்பட்ட இந்த பந்தியிலே நீங்கள் வரும் பொழுது நம்முடைய சுய பெருமை, நான் தான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப உபவாசம் பண்ணுதேன், ஜெபம் பண்ணுதேன், பக்கத்தில் ஜெபம் இருக்குன்னு அங்கேயே தான் நான் காத்து கிடக்கேன், நான் பெரிய யோக்கியன், அந்த பெருமையெல்லாம் தூக்கி தூர போட்டுடணும். ஆண்டவரே, நான் ஒரு பெரிய பாவி, உடைய சமூகத்திலே வரும் பொழுது பிறர் மீது குற்றஞ்சாட்டு கல் எறிகின்ற அளவிற்கு நான் பரிசுத்தவான் அல்ல, நானும் ஒரு பாவிதான் என்று ஒத்துக்கொள்கின்ற பகுதி தான் இந்த பந்தி. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தேவனோடு இணைக்கின்ற, அது வரைக்கும் மனுஷீகத்தில் மாம்சீகத்தில் பிறரை எப்போ பார்த்தாலும் குற்றஞ்சாட்டு கொண்டு பிறரே குறை சொல்லிக்கிட, அந்த பிஷப்பு சரியில்லை, இந்த ஐரவாள் சரியில்லை, உபதேசியார் சரியில்லை, அவர் சரியில்லை, இப்படியே நம்ம பேசினேன் ஒரே புரணி பேசிக்கிட்டு வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த நாம் இந்த பந்திலே வரும் பொழுது நம்மை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆண்டு சொன்னார் பார்த்தீங்களா, உங்களில் பாவம் இல்லாதவன் கலரிய கடவன். அப்போ நம்ம சிந்தித்து பார்க்குறோம். அந்த பந்திக்கு வரும் பொழுது கர்த்தர் நம்மை உணர்த்துகிறார், நம்மோடு கூட பேசுகிறார். நீ உண்மையிலேயே நீதி உள்ளவன் தானா, நீ பரிசுத்தமாக்கப்பட்டவன் தானா, எல்லாம் நடிச்சிட்டு இருக்கியா உலகத்தில், பரிசுத்தவான் போல் நடிக்கிறாயா, மாய்மாலம் வாழ்க்கை வாழ்கிறாயா. அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்லை கீழே போட்டு தங்களை பாவி என்று ஒத்துக்கொண்டு ஓடி போய் விட்டுறான். அதே போல் தேவ சமூகத்தில் நம்மை கொண்டு சேர்ப்பது தான் இந்த பந்தி. இந்த திருப்பந்திக்கு வரும் பொழுது நாம் அநீதியாய் காணப்பட்ட நம்மை ஆண்டவர் நீதிமானாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் இந்த முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் கசிந்து உருகி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை பரிசுத்தமாய் மாற்றுகிறார். அந்த பகுதியை தொடர்ந்து வாசிங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஆவியில் புறப்பட்டு போய் என்ன செய்தாராம், நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் செத்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஆவிகளுக்கு ஆண்டவர் பிரசங்கம், அவர்கள் மீட்கப்படும்படியாக பிரசங்கம் பண்ணார். ஒரு காலத்தில் நோவா காலத்தில் கொடுமையான பாவம் செய்து ஜலத்தால் அழிக்கப்பட்ட அந்த மக்களுடைய ஆவிகள் காவலிலே வைக்கப்பட்டிருந்தன. அங்கே சென்று ஆண்டவர் பிரசங்கம் செய்தார். அப்போ ஆண்டவருடைய ஒரு தாகத்தை பாருங்களேன். அப்போ இந்த திருப்பந்திக்கு வருகின்ற மக்கள் நமக்கு எப்படிப்பட்ட தகா இருக்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் யாரெல்லாம் மீட்கப்படாமல் இருக்காங்களோ, பாவ சேற்றில் மூழ்கி இருக்கின்றார்களோ, அவர்களையெல்லாம் மீட்பதற்கு என்னை பயன்படுத்தும். நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் வாழ்ந்து வந்தேன், என்னை பயன்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு தேவனோடு இணைக்கின்ற பந்தியாக இது மாற வேண்டும். ஆக இந்த பந்தியானது நம்மை தேவனோடு இணைக்கின்ற பந்தி. நாம் அதை செய்கிறோமா யோசிச்சு பார்ப்போம். நாம் நம்ம சபையில் யாரையும் சேர்க்கிறோமா? எனக்கு எந்த சபைன்னு தெரில. ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க, ஏன்னா அந்த சபையில் சேரகு போனேன், என்கிட்ட 40,000 கட்டாங்க. நான் எவ்வளவு? 40 ரூபா கொடுத்தா தான் சேப்போம். என்ன பண்ணிட்டான், சபையை எல்லாரும் மிஸ்திரி நமக்கு ஃப்ரீயாக கொடுத்த இடத்தையெல்லாம் ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு என்ன தான் இவன் பெரிய முதலாளி ஆகிட்டான். சபையில் எல்லா மெம்பரும் முதலாளி. ஒரு சபை, ஒரு அம்மா உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் எவ்வளோ கொடுக்கணுமா? 40 ரூபா கொடுத்தா தான் சபையில் சேர்ப்போம். அப்போ பாவத்துக்கு ஆண்டவர் எவ்வளவு இலவசமாக மன்னிப்பு, நீங்கள் எத்தனை லட்சம் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்கள். நம்ம பாவத்தை மன்னிச்ச ஆண்டவருக்கு நம்ம பணம் கொடுக்கணும்னா காணிக்க கொடுத்தே முடியாது. அப்போ நான் இந்த ஆண்டவருடைய பிறரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனம், பாவத்தை மன்னிக்கின்ற தன்மை, இதெல்லாம் இல்லாமல் பிறரை குற்றச்சாட்டி வாழும்பொழுது தேவனோடு இணைக்கப்பட முடியவில்லை. ஆனால் இந்த பந்திக்கிடையே வந்திருந்தால் கர்த்தர் உங்களை தேவனோடு இணைக்கிறார். அல்லேலூயா. தேவ சாயல் நமக்குள்ளே வருகின்றது. இந்த பந்தியில் பங்கேற்ற பொழுது அப்பத்தை நீங்கள் வாங்கும் பொழுது தேவனுடைய சரீரத்தை, ஆணுடைய சரீரத்தை நாம் உட்கொள்கிறோம். ரத்தத்திலே நாம் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுது நாம் தேவனுடைய திருரத்தத்தை நாம் பருகுகிறோம். தேவ சாயல் நம்மோடு கூட இணைக்கப்படுகின்றது. நாம் பரிசுத்தம் அடைகிறோம். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நம்மை ஆண்டவர் புதிய மனுஷனாக மாற்றுகிறார், நம்மை தேவனோடு இணைக்கிறார். இந்த பேதுரு சொன்னது போல அநீதியாயிருந்த நிங்களை ஆண்டவர் ஒரு நீதிமானாய் மாற்றி தேவனோடு உங்களை இணைத்தார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் முதல்ல அவருக்கு என்ன பேர்? பவுலுக்கு முதல்ல என்ன பேர்? சவுல். சவுலாய் வாழ்ந்தார். சவுல் பயங்கரமான ஆள், ரொம்ப படித்தவர். அவர் பரிசேயன், எபிரேயு, கிரேக்கம், லத்தீன் படித்தவர், 3 மொழி படித்தவர், பெஞ்சமின் கோத்திரம். அவருடைய தகப்பனார் ரோம அரசாங்கத்தில் இராணுவத்தில் பணியாற்றிய ஒரு பெரிய வீரர், ரோமன் சிட்டிசன். ஒரு கௌரவமான குடும்பத்தில் பிறந்த அந்த சவுல் ஒரு பெரிய தீவிரவாதியாக வாழ்ந்தார். எப்படி?
ஐஎஸ்சி தீவிரவாதி மாதிரி கிறிஸ்தவர்களெல்லாம் போட்டு தள்ளணும். அதான் அவருடைய கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். மூப்பரெல்லாம் போய் நிச்சயத வேத பாரகற்ற நிருபங்களை வாங்கி கொண்டு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாய் போனார். ஸ்தேவான் கொல்லப்படும் பொழுது அதை வேடிக்கை பார்த்தார். அப்படித்தானே? சவுல் கூட இருந்தார். ஸ்தேவானுடைய வஸ்திரங்கள் பங்கிடப்படும் பொழுது கூட இருந்தார். அந்த கொலைக்கு காரணமாய் கூட உட்கார்ந்திருந்தார். அந்த சவுல் பவுலாய் மாறின பின்னதாக ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, அவர் சீசர்களோடு சேர்ந்து கொள்ள ஆசைப்பட்டார். சவுல் பவுலா மாதிரி மனம் திரும்பின பிறகு, ஆனால் சீசர்களை ஏற்றுக்கொள் பயந்தாங்க. இவன் பயங்கரமான கொலகாரனாப்பா, இவனை எப்படி நம்ம சேர்க்க முடியும், இவன் மனம் திரும்பிட்டான்னு நம்ம எப்படி நம்ப முடியும்? அப்போ தான் என்ன பண்ணார், பர்னபா அவரை இணைத்தார், கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா. பவுலாக மாறிய சவுலை பர்னபா அழைத்து கொண்டு போய் சீசர்களோடு இணைத்து விட்டார். அதே போல இந்த திருப்பந்தியானது பாவியாகிய நம்மளை, அநீதியாய் உள்ள நம்மை நீதிமானாய் மாற்றி தேவனோடு இணைக்கிறது. அல்லேலூயா. நம்ம இணைக்கின்ற பந்தி. இந்த முதல்ல சொன்னோம், நமக்கு விடுதலை தருகின்ற ஒரு பந்தி இந்த திருப்பந்தி. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகின்ற பந்தி இந்த திருப்பந்தி. ரெண்டாவது, நம்மை தேவனோடு இணைக்கின்ற பந்தி. நாம் எவ்வளோ தூரமாய் காணப்பட்டாலும் கர்த்தரோடு நம்மை இணைத்து நம்மை பரிசுத்தமாக்குவது இந்த திருப்பதி. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, எடுத்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:16. 1 கொரிந்தியர் 10:16. கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா அப்பம். ஒரு வார்த்தை திரும்ப வருது. என்ன வருது இதில் சொல்லுங்க பார்ப்போம். ஐக்கியம் முக்கியமான காரியம். இந்த திருப்பந்தினுடைய மிகப்பெரிய நோக்கம் என்பது நம்மை தேவனோடு ஐக்கியப்படுத்துகின்ற ஒரு பந்தி. சாதாரண பந்தி அல்ல, தேவனோடு ஐக்கியப்படுத்துகின்ற பந்தி. எப்படி நம்ம புரிந்து கொள்வது? இன்னைக்கு நிறைய திருமண அறிக்கை வாசிக்க ரொம்ப சந்தோஷம். என்ன, அப்போ இந்த மணமக்கள்லாம் ஒரு நாள் ஆலயத்திலே அவர்களோடு ஐக்கியமாய் இணைக்கப்பட போகின்றார்கள். அப்படிதானே? குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்பட போகின்றார்கள். இரு குடும்பத்தை 2 பேர் ஒரே சரமாக மாற்றப்பட போகின்றார். அதே போல் திருச்சபையானது மணவாட்டி, ஆண்டவர் மணவாளன். மணவாட்டியாகிய திருச்சபை மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகின்றது தான் இந்த பந்தி. அல்லேலூயா. நம்மை ஐக்கியப்படுத்துகிறது, தேவனோடு ஐக்கியப்படுத்துகின்ற பந்தி. ஆண்டரோடு ஐக்கியமாக இருப்பது எவ்வளோ சந்தோஷம். யோசிச்சு பாருங்க. நம்ம தேவனோடு ஐக்கியமாக இருந்தால் நம்ம பாவம் செய்வோமா? செய்ய மாட்டோம். அப்படி தானே? என்னைக்காவது நம்ம ஒரு கோயில் வச்சு பாவம் செய்வோமா? செய்ய மாட்டோம், பயப்படுவோம். ஒரு குருவானர் வராருன்னு செய்வோம், டக்குன்னு சிகரெட்டை கடை போட்டு நசிக்கிறோம். அப்படி தானே? நான் நிறைய திருப்பத்தில் பார்த்துருக்கேன், வேடிக்கையாக இருக்கும். அது வரைக்கும் டீ கடையில் அப்படி ஊதிட்டு இருப்பாங்க. நம்ம திடீர்னு நம்ம கிராஸ் பண்ணிட்டோன்னா அது எங்கே சிகரெட்டு போகவும் தெரியாது, காலில் போட்டு மிதிக்கவும் தெரியாது. சட்டார்னு கொஞ்சம் மரியாதை இருக்குது குருவனார் மேலே இந்த பகுதிகளில். அப்போது வெளிப்படையாய் பாவம் செய்ய பயப்படுதோம். தேவனோடு ஐக்கியப்படும் பொழுது நமக்கு பாவத்தை குறித்த ஒரு பயம் உண்டாகின்றது. அது மாத்திரமல்ல, தேவனோடு இணைக்கப்படுவது மாத்திரமல்ல, முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்மை இணைக்கின்ற பந்தி. 2 காரியம் நீங்கள் சிலுவையில் பார்த்தீங்கன்னா, இந்த சிலுவை எடுத்துக்கோங்க. இந்த சிலுவையில் எத்தனை 2 பகுதி இருக்கா? என்ன, இந்த பகுதி எப்படி இருக்குது? மேல் பக்கம்